ஹாய் நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். அலேக்கர் பக்கம் பேஜ்ல இருக்கும் அனைத்து நண்பர்களும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அதாவது ஏகப்பட்ட நண்பர்கள் கேட்கறாங்க எங்க மொபைல் ஒரிஜினலா டூப்ளிகேட்டா அதை எப்படி நாங்க ஈஸியான வழியில கண்டுக்கிறது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டவங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. இது சம்பந்தமாகவே நாங்க ஆல்ரெடி ஒரு பதிவு போட்டுக்கிறோம் எங்க பேஜ்ல நாங்க என்னைக்கு போட்டோமோ அன்னையில இருந்து இன்னொரு அந்த பதிவு இருக்குது பட் இது புதுசாக எட் பண்ணவங்க நிறைய பேர் தான் அந்த கேள்வியை கேட்கறாங்க ஆகையினால மறுபடியும் அந்த தகவலை உங்களுக்கு கொடுக்குறோம் அதாவது நம்ம ஒரிஜினலா டூப்ளிகேட்டா நம்ம மொபைல் அப்படிங்கறத பத்தி காண்றதுக்கு ரெண்டு விதமான வழி இருக்கு. ஒன்று நம்ம செட்டிங் ஊடாக போயிட்டும் கண்டுகொள்ளலாம், அதே மாதிரி வெப்சைட்லயே நம்ம பார்த்துக் கொள்ளலாம். பெஸ்ட்டுக்கு நம்ம செட்டிங்ல போய் பார்த்துக் கொள்வோம். அதாவது உங்க மொபைல் செட்டிங் ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க. செட்டிங் ஓபன் பண்ண உடனே சில ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு நீங்க பார்த்து, அதாவது அபவுட் டிவைஸ் எந்த ஏரியாவில் இருக்குன்னு சொல்லி பார்த்து நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. சரிங்களா? அதாவது போலின்ல பேஜ் இது வாரத்துக்கு, அதாவது செக்ஷனாக வாரத்துக்கு அதுல மோர் அப்படிங்கிற ஆப்ஷன்ல இருக்கும் பட் இப்படி வாரத்துக்கு இப்படியே இருக்கு. சரிங்களா? அதனால நீங்க இந்த பாருங்க மஞ்சள் கலர் இதுல ரவுண்ட்ல வெள்ளை கலர் ரவுண்டுக்குள்ள மஞ்சள் அடையாளத்துல ஐ அப்படிங்கிற ஒரு அடையாளம் சின்னம் இருக்கு. இந்த பாருங்க, நல்லா பாத்துங்க அபவுட் டிவைஸ் அப்படின்னு சொல்லி இதை ஜஸ்ட் நீங்க டச் பண்ணுங்க. டச் பண்ண கைக்கு சாதாரணமாக டூப்ளிகேட் மொபைல்ல கூட இதுல ஒரிஜினல் இருக்கிற மாதிரி அனைத்துமே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இப்ப நம்ம இது என்ன ஒரிஜினல் அப்படிங்கறத பார்க்க போனா கூட டூப்ளிகேட்ல கூட இது ஓபன் ஆகி வரும் நம்மளுக்கு. அதாவது இது லொலிபாப்பா, கிட்காட்டா, ஜெலிபின்னா அப்படிங்கறது உங்களுக்கு இதுல காட்டும். சரிங்களா? நம்ம இதுல எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஓபன் பண்ண உடனே சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு பாருங்க அதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் நீங்க ஓபன் பண்ணுங்க. ஆக மேலுக்கே தான் சாஃப்ட்வேர் அப்டேட்னு சொல்லி வருது. ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க மொபைல்ல டேட்டா கனெக்ஷனோ வைஃபையோ எது வேலை செஞ்சாலும் ஓபன் பண்ணிடுங்க. சரிங்களா? கூடாது அதுக்கப்புறம் நீங்க அபவுட் நவ் அப்படின்னு சொல்லி வருது இதை ஜஸ்ட் நீங்க டச் பண்ண கைக்கு, அதாவது டூப்ளிகேட் ஆக இருந்தால் அதாவது இது அபவுட் ஆகிறதுக்கு ரெடி ஆயிரும். சரிங்களா? அதாவது நெட் கனெக்ஷன் இல்லாமலுக்கு ரெடி ஆயிரும். இப்ப நான் காலையிலே இது அபவுட் பண்ணதால நீங்க 31/12/2015 காட்டுது பட் உங்களுக்கு உங்களோட மொபைல்ல பெஸ்ட்டுக்கு நீங்க அபவுட் நவ் கொடுக்கறதுக்கு முதல்ல உங்களோட டேட்டை நீங்க செக் பண்ணி கொடுங்க. செக் பண்ணிட்டு நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதுல டூப்ளிகேட் ஆக இருக்கும் சொன்னால் உங்களுக்கு இது அப்டேட் ஆகிறதுக்கு ரெடி ஆகி இது டேட் எல்லாம் சேஞ்ச் ஆயிரும். சரிங்களா? அதே மாதிரி இது ஒரிஜினலாக இருக்கிறதால ஒரிஜினல் மொபைலுக்கு கீழுக்கு டச் பண்ணோன்னே கீழுக்கு நெட்வொர்க் இல்லாமலுக்கு இது அலவுட் இல்ல அப்படின்னு சொல்லி காட்டுது. இந்த கீழுக்கு இந்த இடத்துல பாத்துங்க, நல்ல இந்த வெள்ளை கலர் டாட் போறத பாருங்க, மறுபடியும் டச் பண்ணி காட்டுறேன். இந்த வருது பாருங்க இதே மாதிரி உங்களுக்கு போகும் அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன், ஏதாவது டேட்டா கனெக்ஷன் இல்லாமலுக்கு இது அப்டேட் ஆகாது அப்படின்னு சொல்லி இது காட்டுது. இது ஒரிஜினல் அப்படிங்கறது அடையாளம் ஒரிஜினல் டூப்ளிகேட் ஆக இருக்கும் அப்டேட் ஆகிறதுக்கு ரெடி ஆயிரும். சரிங்களா? இவ்வளவுதான் இந்த விஷயம். அதே மாதிரி நம்ம ஒரிஜினலை பாக்குறாக இருந்தா சாதாரணமாக வெப்சைட்ல பாத்துக்கலாம். இன்டர்நெட் ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு வெப்சைட்ல, அதாவது எந்த ப்ரௌசரா இருந்தாலும் பரவாயில்ல அதை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ண கைக்கு உங்களுக்கு ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஓபன் பண்ண உடனே நீங்க அடிச்சு கொடுங்க இந்த ஃபெஸ்ட்டுக்கு பாருங்க IMEI அப்படின்னு சொல்லி அடிச்சு கொடுங்க பட் இது அடிக்க தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோக்கு மேலே நம்ம லிங்க் போட்டுப்போம். அந்த லிங்க் ஜஸ்ட் டச் பண்ண கைக்கு உங்களுக்கு இந்த பேஜுக்கு வந்துடும். அதுக்கு பிறகு உங்க மொபைல்ல இருக்கிற சீரியல் நம்பர் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதாவது உங்க மொபைல்ல சீரியல் நம்பர் எடுக்கிறதாக இருந்தால் இந்த இடத்துல பாருங்க ஹெல்ப் கொடுத்திருக்கிறாங்க ஸ்டார் ஹேஷ், அதுக்கப்புறம் -6#, அது கீபோர்ட்ல நீங்க அடிச்சு கொடுத்த கைக்கு உங்களோட மொபைல்ல உள்ள சீரியல் நம்பர் வந்துடும். சரிங்களா? அந்த சீரியல் நம்பரை நீங்க இந்த பெட்டில அடிச்சு கொடுங்க. இந்த பெட்டில இப்படி இந்த பாருங்க, நான் ஆல்ரெடி ஒன்று செக் பண்ணி பார்த்தேன். அதாவது உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி ஒரு இதை நான் செக் பண்ணேன். சரிங்களா? இந்த இடத்துல நீங்க டச் பண்ண கைக்கு உங்களுக்கு கீபோர்டு வரும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு மொபைல் அந்த உங்களோட சீரியல் நம்பர் அடிச்சு கொடுத்துட்டு கிளிக் பண்ணி இந்த இடத்துல நீல கலர் ஐக்கில் இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண கைக்கு அது உடனே கொஞ்ச நேரம் சுத்திட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இது என்ன மாடல், என்ன வருஷன் அப்படிங்கறத பத்தி காட்டும். இந்த பாருங்க இது நோக்கியோட சீரியல் நம்பர் ஆகையினால நோக்கியாங்கிறது நம்மளுக்கு காட்டுது. இப்ப சாதாரணமா ஒரிஜினல் மொபைல்ல ஒரு சீரியல் நம்பர் இருக்கும் பட் அதுல இருந்து ஏகப்பட்ட காப்பிகள் வெளியாகும் ஆகையினா நம்மளுக்கு சில மொபைல் கடையில போய் வேண்ட போனாலும் நம்ம அந்த பெட்டில இருக்கிற சீரியல் நம்பரை இந்த ஒரு வெப்சைட் ஊடாக நீங்க அடிச்சு பாத்தீங்கன்னு சொன்னால் அது என்ன வருஷன், கீழுக்கு பார்த்தால என்ன மாடல்ல இருக்குது, அதாவது ஒரிஜினலா டூப்ளிகேட்டாங்கிறத இங்கேயும் காட்டிருக்கும். அது கீழுக்கு இந்த இடத்துலயே நம்மளுக்கு காட்டும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன சிஸ்டம் அப்படிங்கறத பத்தியும் இதுல காட்டும். அந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட அந்த பெட்டில என்ன எழுதி இருக்குதோ இதே மாதிரி எழுதி இருக்கும் சொன்னால் நீங்க பார்த்து எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே இல்லாட்டி நீங்க செட்டிங்ல நம்ம சொன்ன மாதிரி இன்டர்நெட் ஆஃப் பண்ணிட்டு நீங்க செக் பண்ணியும் பார்த்துக்கொள்ளலாம். இவ்வளவுதான் ஒரிஜினல் டூப்ளிகேட்டா அப்படிங்கறத பத்தி கண்டுக்கிறதுக்கான ஈஸியான வழிதான் ரெண்டு வழியும். இன்ஷா அல்லாஹ் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. அதே மாதிரி ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் அதே மாதிரி உங்களோட ஹெல்ப்புக்கு நம்ம வாட்ஸ்அப் நம்பர் போட்டுப்போம், அதனோட தெரிவிக்கலாம். புரிஞ்சிருந்தால் நிச்சயமாக நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் தெரிவிங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னொரு தகவலோட உங்களை சந்திக்கும். ஓகே, பை.